எங்களோட துறையை கொஞ்சம் மங்காள நகர்ந்து பார்ப்போம். இதுக்குடைய மசாலாக்கள் மட்டுமில்லை, இந்த கருத்து வேறுபாடு தராவியுடைய காலத்துக்கள் எத்தனை கருத்து ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது, இருக்குதா இல்லையா கருத்து முரண்பாடு இருக்குது. இந்த அப்படிதான் வேற என்ன சொல்லுங்க, தலைமுறையை எவ்வாறு தீர்மானிப்பது என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அத்தகையார்களே அசைப்பதா இல்லையா, நெஞ்சிலே தற்கரை கட்டுவதா அல்லது வேறெங்கையும் தற்கரை கட்டதா பிரச்சனை இருக்கிறது. அப்படிதானே தூக்கி போடுறதா இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய உறுப்பு எப்படி அமைந்தது, இப்படின்னு சொல்லி போட்டு கருத்து வேறுபாடுகள் நிறைய சமூகங்கள் இருக்கிறது நாம பார்க்கலாம். இது மட்டுமல்ல, இது நிறைய கருத்து வேறுபாடு. அதாவது ஒருவர் 9 புத்தகம் எழுதினாராம், எது சம்பந்தமாக என்றால் இந்த புத்தகத்தில் நான் சொல்றாரு அவரு, இந்த ஒரு ரகாத்தை முடிச்சிட்டு இன்னொரு ரகாயத்துக்கு அவங்க எழுதுறதுக்கு முந்தி ஒரு இருப்பொண்டு இருக்குது இல்லையா, அது என்ன சொல்லுவோம், ஜில்சத்துல் இஸ்திரா சொல்றதுக்கு 9 புத்தகம் இருக்கு. அது பத்தி என்ன 9 புத்தகம் எழுதுகிறார். நீங்க என்ன கேட்க போறீங்க, நீங்க எங்க கேட்க போறீங்க, என்ன சொல்ல போறீங்க? இல்ல 9,000 9 வகையான வித்தியாசமான ஆய்வு செஞ்சிருக்காரு. கொடுக்கும் அது என்ன, அது சொல்லித்தான் நாம் இருக்கிறதா இல்லையா, எப்படி செய்யறது, இதை பத்தி விவரங்கள் எல்லாம் அதுல வருது. இன்றைக்கு பெண்களுடைய முகத்தை என்ன செய்ய வேண்டுமா, மூட வேண்டுமா, துறக்க வேண்டுமா, இந்த பெரிய ஆய்வு. ஒரு சொல்றாரு, திறக்கலாம் என்று அனுமதி இருப்பதாக யாராவது ஆதாரம் காட்டுறதா இருந்தால் அவர் 1 லட்சம் பரிசு சமூகத்தை ஆய்வு. இன்னொரு சொல்றார், 20 ரக்காத்துக்கு தான் தராவைக்கு யாராவது குருவார்களாக இருந்தால் அவருக்கு 1 லட்சம் 10 லட்சம் பரிசு 1 லட்சம் 10 லட்சம் கடவுள் நடக்கும். பெரிய விவாதத்துக்கு வாங்க நாம நிரூபி காட்டுவோம் தான் பேசிக்கிறாங்க. கருத்து முரண்பாடு இல்ல சார் சொன்னாங்க, இல்ல அது எத்தனை ரக்காது 8 ரக்காத்து தான், நாம அதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு சாரா பேசுறோம். சரி, இதெல்லாம் சரியா படையாற்ற கடைசி பிரிவு பார்ப்போம். பகுதி அப்படியே வச்சு நாங்க தாவா போகிறோம். இப்ப வெப்பவுடைய துறையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டதுக்கான காரணங்கள் பின்னணிகள் ஓரளவு விளைவுடன் முழுமையாக இல்லை. நான் இந்த சில பகுதிகளை உங்களுக்கு திறந்து காட்டிக்க, நீங்க சொந்தமா வாட்சி பண்றதை இன்னும் சில பகுதிகள் நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா இமாமுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு பெற்றது அநியாயத்துக்காக படலாம். சில பின்னணிகளோட நான் சொன்ன அவங்கள்ட்ட அபிலியா காணப்பட்டுச்சு, அபிலியா மேசன் அவன்கிட்ட தகைமை காணப்பட்டுச்சு, அவன்கிட்ட அறிவு காணப்பட்டுச்சு, அவன்கிட்ட இஹ்லாஸ் இருந்துச்சு, அவன்கிட்ட தக்வா காணப்பட்டுச்சு. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு ஓரளவு எங்களுக்கு நெருக்கமாக வாழ்ந்திருக்கிறார்கள். சமூகத்தை வழிநடாத்த போகின்ற ஆர்வம் அவங்கள்ட்ட காணப்பட்டுச்சு. எனவே அவங்க விளையாட்டுக்காக ஜோக்குக்காக வேண்டியதையும் செய்யலை. நாங்க அவங்களோட விஷயமாக தீர்ப்புகளை சொல்றதுக்கு முன்னால் வச்சு கவனமாக இருக்கணும், அது வேற விஷயம். சரி, இப்ப நாங்க அப்படியே விட்டுட்டு தாவாவுடைய கடத்தி வந்து நாங்க அடைய இந்த ஜாமியாவோட செஞ்ச ப்ரோக்ராம் வந்திருந்தோம். பெரும்பாலானவர்கள் வரல. அதுல நாம ஒரு தலைமுறை செஞ்சவங்க ஞாபகம் நவீனகால இஸ்லாமிய எழுச்சி. அப்ப அதுலயும் நாங்க இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் தொடர்பாக ஓரளவு ஒன்று விளக்கம் வந்து ஞாபகம் இருக்கலாம். இருந்தாலும் இந்த வராதவர்களுக்காக வந்து நாங்கள் சில பகுதிகளை சுட்டு காட்டுவோம். விரிவாக நாங்கள் இந்த இடத்துல பேசுறோம். சரி, இப்ப இந்த திருத்துறையில இந்த கல்வி முரண்பாடுகள் இருக்கிற மாதிரியே இஸ்லாமிய தாவா துறையிலையும் இயக்கங்களாக வேறுபட்டு செயல்படுவதற்கு என்ன காரணம், நியாயம் இருக்கின்றது நாங்கள் என்ன இருக்கிறோம். யாரு இஸ்லாமிய இயக்கம் ஸ்தாபிச்சவங்களா அல்லது பின்பற்ற இறங்கி இருக்கிறவங்க? நாங்க கேட்கிறோம் அவங்க ஸ்தாபிச்சவங்களை பத்தி கேட்கிறோம்.
எதிர்க்கிறதாக இருந்தால் என்ன தேவைப்படுகிறது? அந்த இயக்கம் தோன்றிய இடம், கால சூழல், அந்த இயக்கத்தை தோற்றுவித்த முஹஸ்ஸிஸினுடைய அறிவு, திறமை, அவருடைய வெளிப்பாடுகள், அவருடைய தியாகங்கள், அவர் சந்தித்த சவால்கள் பற்றிய தெளிவு எங்களுக்கு இல்லாமல் நாங்கள் எந்த ஒரு இயக்கத்துக்கு முன்வருகிறோம். அவரு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அதுக்கு நான் சொல்லுவோம் அவுலவியாத்துன்னு நான் சொல்லுவோம். அவுலவியாத்துன்னா முன்னுரிமை வழங்குவது. அப்படியா? சரி, அந்த பதில் சரி. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, நீங்க எந்த தூரம் தெரிஞ்சுக்கீங்க? தாயங்கள் தான் பொதுமக்களை பத்தி சொல்லலையே, தெரிவி கொள்றார்கள், நாட்டாம சேரார்கள் பத்தி எனக்கு கேள்வி. பட்ல ஆலிமாத் الداعيات اللاتي تخرجن من الكليات العربية نوجه إليهن هذا السؤال: ما موقفهن من هذه المسألة؟ அவர்களிடத்தில் இது தொடர்பான அறிவு இருக்கிறதா? விரிந்த சிந்தனை இருக்கிறதா? அவர்கள் இப்போது எடுத்திருக்கின்ற நிலைப்பாடுகள் எல்லாம் சரியான அறிவுகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட குறிப்புகளா என்றுதான் நான் கேட்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன், குறிப்பிட்ட ஒரு சீர்திருத்த இயக்கம் சம்பந்தமான ஒரு கேள்வி. வேற நல்ல பகுதியில் இருந்தால் நீங்க சொல்ல வேண்டும், ஒரு அறிவுக்குட்பட்ட வகையில, கெட்ட பகுதியில் இருந்தால் நீங்க சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி அப்படி கேட்பேன். நீங்க சாஹிபுல் நவார் சொல்லுங்க போனீங்க. சாஹிபுல் நவாரோட கண்ணாடி போட்டுருக்கோம். இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் எங்க இருந்தாங்க? நஜித்ல இல்ல, நஜித் நான் சொல்லுவோம். அவங்களோட தஅவாட உசூலுகள் அல்லது அடிப்படைகள் நாங்க எதை இனங்காணோம்? எல்லாரும் குர்ஆன் சுன்னத்தை அடிப்படையாக இருப்பாங்க. சரி, அவங்களோட தர்கீஸ் எதுல இருந்துச்சு? தர்கீஸ் என்ன? அவங்களோட கவனம் எதுல குவிக்கப்பட்டது? சரியா பதில் யாருக்கு சரியான பதில் சொல்லலாம்? பொமனா தலைமுறையில் சொன்னீங்க. இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலம் என்ன காலம்? எத்தனாம் நூற்றாண்டுல வாழ்ந்தாங்க? அப்படியே இல்லை, தெளிவா சொல்றோம். 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க இல்லையா? சவுதி அரேபியாவில் நஜ்த் பிரதேசத்துல வாழ்ந்தவங்க. உதுமானிய கிலாபத் வீழ்ச்சி காட்டுறதுக்கு முன்னால உள்ள காலப்பிரிவுல வாழ்ந்தவங்க இல்லையா? அவங்களோட முழு கவனமும் எதுல இருந்துச்சு? ஏன் இருந்துச்சு? நீங்க சொல்லுங்க. பாபா ஞாபகம் இருக்கிற பாபா விதத்தை கடைகள் வேறு இருக்கிறது. வேற அவங்களுக்கு அரசியல் எந்த சம்பந்தம் புரிகிறது? அவங்களுக்கு நீங்க சொல்றீங்க புதிய சித்தாந்தங்கள், ஃப்ராய்டிசம், கம்யூனிசம் முதலாளி அவங்க பொதுப்பட்டது, அவங்க கவனப்பட. அவங்க குறிப்பாக எதிர்த்தது என்னன்னா ஷிர்க், பித்அத், சூனியம், சிஹர், ஸஅவதா. ஸஅவதான்னா என்ன தெரியுமா? இந்த கண்கட்டு வித்தை, ஆக்களை ஏமாத்துறது, இந்த ஜின் வாசலான்னு சொல்லி போட்டு ஆக்களை போட்டு என்ன ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூடுதலாக அந்த சமூகம், குறிப்பாக அவங்க வாழ்ந்த சமூக அமைப்பு மிகவும் பின்தங்கிய அறிவீனம் சமூக அமைப்பு. கூடுதலாக இந்த ஜபரியா சிந்தனை அவங்க தான். ஜபரியா சிந்தனை என்ன? அல்லாஹ் தஆலாவுடைய கதிர்படி தான் எல்லாம் நடக்குது, அதை நாங்கள் ஈமான் பண்றோம். நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும்
வேலை இல்லை, நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்து முடியும், நாங்க பெருசா ஒன்றும் செய்ய வேண்டிய சாதிக்க வேண்டிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வகையான தோல்வி மனப்பான்மையோட மக்கள் பார்த்தாங்க. நிறைய கபர் வணக்கம் இருந்துச்சு, கபர் வணக்கம் காமிச்சு சூனியம் செய்யறாரு. சாஸ்திரம் இருக்கிறது இந்த காலத்துல சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. எனவே இமாம் முகமது அப்துல் வஹாபுடைய அந்த பிரச்சாரத்தினுடைய சாராம்சமாக இருந்தது என்ன? இதுகளை எதிர்ப்பு. ஏன்னா அவங்க புத்தகம் என்ன புத்தகம் பேரு அதுல மிக முக்கியமான இந்த கருத்துக்கள் இமாம் முகமது அப்துல் வஹாபை பொறுத்தவரையில இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னு கையிம் இது போன்ற அறிஞர்களுடைய சிந்தனை தாக்கம் மிக அதிகமாக அவர்களுடைய கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். சரி, கேள்வி என்னென்றால் இமாம் முகமது அப்துல் வஹாப் இந்த விஷயத்துல கவனம் செலுத்தியது தவறா பிழையா? ஒரு 100% சரி, அது எந்த சந்தேகம்? அதுக்கு அழுத்தம் கொடுத்துதான் வேணும், அவங்க அதிகமாக பேசத்தான் வேணும். ஏன்னா ஷிர்க்குன்ற இஸ்லாத்துல இல்ல, விதத்துக்கள் இல்ல. சரி, இந்த ஜபரியா சிந்தனை போக்கு இஸ்லாத்துல கிடையாது, ஷஹவதா கிடையாது, சிஹர் கிடையாது, ஜின் பாஸ்காத்துக்கிறதெல்லாம் விட முழு சிந்தனையை அவருடைய மாணவர்கள் அதுக்காக உருவாக்கினார். சரி, அதே நேரத்தில் மௌலானா மௌதூதி எங்க தோன்ற பெற்றாங்க 1902ஆம் ஆண்டு, பிறந்தால 5ஆம் வருஷம் அவங்க பிறக்கிறான்னு சொல்லுவோம், இல்ல இந்தியாவை பிறக்கிறாங்க. பிறக்கிற நேரத்துல அவங்களோட இயக்கம் உங்களுக்கு தெரியும். அவங்களோட இயக்கத்துல அடிப்படையாக பின்னணியாக இருந்த சிந்தனைகள் கருத்துக்கள் என்னன்னு சொல்லி போய் இருந்தாங்க. காதியானிகளுக்காக போராடினார், சிறைக்கெல்லாம் போனார், தூக்கு மரம் வைத்து கொடுத்து நின்று வந்தார்கள். சரி, இரண்டாவது மிக முக்கியமாக அவங்களோட சிந்தனைகள் இருந்துச்சு ஒரு இஸ்லாமிய சமூக அமைப்பு ஒன்றை, ஒரு அரசு ஒன்றை நாங்கள் கட்டியிருக்கிறோம். இஸ்லாம் என்ற ஒரு பூர்ண வாழ்க்கை, அது பள்ளிவாயலுக்குள் மாத்திரம் கூறியதல்ல, அது அரசியல், அது பொருளாதாரம், அது ஒரு சமூக அமைப்பு என்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் சமூகத்தில் பதிக்கப்பட வேண்டும். மேற்கத்திய சிந்தனைகளால் கவரப்பட்ட படித்த வர்க்கம் ஒரு சமூகத்தில் இருக்கிறது. அவருடைய மூளைகள் எல்லாம் மேற்கத்திய சிந்தனைகளால் செலவே செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கம்யூனிசம், குறிப்பாக முதலாளித்துவம், ஃப்ரைடிசம், இந்த சடவாதம், இந்த சிந்தனைகள் எல்லாம் பிழையானவை. நவீன படித்த பரம்பரை ஒன்று, இஸ்லாத்தை உள்வாங்கிய ஒரு படித்த பரம்பரை ஒன்றை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு அவங்க காதியானிகள் ஜிஹாத் இல்லைன்னு சொன்ன நேரத்தில் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் புத்தகத்தை எழுதினார். சரியா அவங்க செஞ்சது? சரியா அவங்க செஞ்சது? சரி. இமாம் முகமது அப்துல் வஹாப் இவங்கள இதெல்லாம் இருந்துச்சா? இல்ல. இவங்க முக்கியத்துவம் கொடுக்குற தொகுதிகள் பிரச்சனைகள் எல்லாம் வேற, அவங்க முக்கியத்துவம் கொடுத்த பகுதிகள் எல்லாம் சிலது வேற. யாராவது சொல்லலாமா இது செஞ்சது நான் சரி, இது செஞ்சது சொல்லு? யாருக்கு சொல்லலாம்? என்ன வித்தியாசப்பட்டதுக்கான காரணம் என்ன? ரெண்டு பேரும் இவரை வித்தியாசத்தை பத்தி ஷிர்க்குகளை பத்தி பெருசாக பேசல. அதை நாங்கள் இருக்கிறதா யாரு பேசல, பெரிய அளவு பேசுறாரு. அடுத்த சில பகுதியில் சில கருத்து முரண்பாடுகள் விஷயங்கள் கூட சில இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதுல மட்டும் நாங்கள் விரிவாக பேசுறதில்லை. ஏன்னால் அவருடைய புத்தகங்கள் மிக அதிகமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டது இந்த மேற்கத்திய சிந்தனை என்பதை கூடாது, இஸ்லாமிய சிந்தனையோடு மக்களுடைய உள்ளங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்றார்கள். நாம் யாரும் சரிதான். இவர் தன்னுடைய இயக்கத்தை இப்படியான அடிப்படைகளை எல்லாம் போட்டு வளர்த்து நல்லா படிச்ச பரம்பரையை நாம் உருவாக்கும். அலிகார் பல்கலைக்கழகத்துக்கு வந்து பேசினார். கௌரவ தலைவர் புத்தகம் வந்து அல்லது சமூக புனரமைப்பில் முஸ்லிம் மாணவர்களுடைய பங்குன்னு சொல்லி புத்தகம் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் சொல்லி நேரத்தால 17 வயசாக இருக்கிற நேரத்திலே ஒரு புத்தகத்தை எழுதினார். ஜிஹாது கன்செப்டை பற்றி எழுதினார். விளையாட சொல்லுவோம். இமாம் முகமது இமாம் ஹசன் அல்-பன்னா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எகிப்துல தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தனர். இந்த மௌலானா மௌதூதியுடைய சிந்தனைகளால் செய்யப்பட்டாங்க, கவலைப்பட்டிருந்தார். அந்த நாட்டில் இருந்த பிரச்சனை மௌலானா மௌதூதி பாகிஸ்தானில் இருந்த பிரச்சனைகளை போன்ற பிரச்சனை தான் அங்கு நிறுவப்பட்டது.
காலமுத்தியவாதிகள் இந்த நாடுகளை கொண்டிருந்தாங்க. இஸ்லாமிய கலாபத்தை அப்படி விழிச்சு வென்றிருந்துச்சு. அங்கால பைத்துல் முகத்தஸ யார் பிடிச்சாங்க? இஸ்ரேலியர்கள் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த பல்கலைக்கழகங்களையும் பெரிய பெரிய இடங்களையும் சிலபஸ் போன்றவர்களாக, ஆட்சியாளர்களாக, பெரிய பெரிய ராணுவ தளபதிகளாக இருந்தவர்கள் எல்லாம் மேற்கத்திய உலகத்திலிருந்து இஸ்லாத்தை தவறாக விலகி கொண்டு இந்த நாடுகளுக்கு வந்தவர்களாக அந்த இடங்கள்லாம் கைப்பற்றப்பட்டது. நீங்க சொல்றீங்க தாதா ஹுசைன் சொல்லிப்போம், அஹமது அமீன் சொல்லி நாங்கள் பார்த்திருக்கோம், ஞாபகம் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி ஆட்கள் இஸ்லாத்தை கொச்சப்படுத்தி எழுதி கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாம் நவீன காலத்துக்கு பொருத்தமற்ற மதம். முஸ்தக்பல் தகாஃபா ஃபி மிஸ்ர் சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதினார் தாஹா ஹுசைன். அதுல சொல்றார், அதுல மாத்திரமல்ல இன்னும் பல புத்தகங்களையும் இஸ்லாத்தை மிகவும் கொச்சப்படுத்தக்கூடிய மாநிலங்கள் என்ன செய்யப்படும், சிந்தனா ரீதியான ஒரு படையெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இஸ்லாமிற்கு ஒரு கூட்ட வாழ்க்கை, அது ஒரு மதம் என்று பார்க்க வேண்டாம். அதுல இஸ்லாமியர்கள் முழு சமூக அமைப்பையும் தழுவியதாக இருக்க வேண்டும். பாடசாலைகளுக்கு இஸ்லாம் வேண்டும், பாராளுமன்றத்திற்கு வேண்டும், பள்ளிவாயிலுக்குள் மாத்திரம் இல்லை, எல்லா இடங்களிலும் இஸ்லாம் பூர்ண வாழ்க்கை இருக்கிற மாதிரி அது உசூல் இஷ்ரூன் அப்படின்னு சொல்லி ஒரு 20 அடிப்படைகள் கொண்ட ஒரு இதோட தயாரிக்கிறார். அதன் அடிப்படையாக தமிழ் ஜமாத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இமாம் யாரு? இலியாஸ் மேவாத் தங்களை பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறான். மேவாத் எப்படியான இடம்? இந்த இமாம் சுல்பண்ணா அவர்களோ அல்லது மௌலானா மூதி அவர்களோ எதிர்கொண்ட பிரதேசம் மாதிரி அல்ல. அவ்வளவு பிரதேசம் அங்கு படித்தவங்களே இல்லை. எப்படியானாலும் இருந்தாங்க காமரர்கள், இந்துக்களுடைய சிந்தனைகளால் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்கள். 5 நேரம் பொறுவது இல்லை, குடிக்கிறது, சூது விளையாடுறது, கொள்ளையடிக்கிறது, இப்படியான அடிப்படையான பண்புகளே இல்லாத சமூகம் தான் தன்னுடைய பிரச்சாரத்தை யார் முடிக்கிறான்? இப்ப அவங்களோட தாவத்தை எப்படி இருந்துச்சு? 6 நம்பர்களை போடுறான், 6 நம்பர்களை போடுறான். தொழுகை, எல்மு, திக்ரு, இஹ்லாஸ், தஅவத் இப்படின்னு சொல்லி போட்டு இக்ராமுல் முஸ்லிமீன் அப்படின்னு சொல்லி போட்டு 6 நம்பர்களை போட்டு கைக்கடக்கமாக அந்த இடத்துல தேவைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய தாவத்தை. ஆனா இந்த இயக்கங்கள் எல்லாத்துலயும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது என்ற வகையில் என்ன இருக்கலாம்? தவறுகள், குறைகள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம். இப்ப நாம என்ன செய்யணும் என்றால், நாங்க அந்த கஷ்டப்பட்டு சிறை போனவர்கள் சிலர், கொலை செய்யப்பட்டவர்கள் சிலர், சமூகத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டவங்க சிலர், இஸ்லாத்தை பத்தி எழுதுறதுக்காக செய்து பெண் செஞ்சார், சிறைக்கு போயிட்டு அங்கேயே அவர் கூட்டுல போட்டான். இந்த செய்து குதுவை பத்தி நாங்க பேசுற டைம்ல என்ன செய்ய, குறைகளை பார்க்க வேண்டும், நிறைகளை பார்க்க. அப்சல் பண்ணா பத்தி பார்க்க குறைகளை பார்க்க, நிறைகளை பார்க்க. இமாம் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறைகளை பார்க்கணும், நிறைகளை பார்க்கணும். இப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால், இப்ப நாங்க இந்த நாட்டுல வாழ்றவங்க என்ன செய்யணும்? இறுதியாக முடிவு உதாரணமா ஒரு 4 இயக்கங்கள் தான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அவர்கள் வாழ்ந்த காலம், சூழல் என்பவற்றின் தேவைகளை கருத்தில் கொண்டு அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை முன்வைக்கிறார். அப்படிதானே? இப்ப நாங்களும் இந்த நாட்டுல எல்லாமே வெளிநாட்டுல தோன்றல இயக்கங்களா இல்லை, இலங்கையில அப்படி தோன்றலே. இப்ப நாங்கள் அப்படியே இந்த நாட்டுக்கு கொண்டு வர நேரம் யோசிக்கணும். எதை யோசிக்கணும்? எதை யோசிக்கணும்? நுவரெலியாவில் வளர்ற ஒரு செடியை கொண்டு போயிருக்கு அம்மா தோட்டையில் நாட்டில் நாட்டில் நாங்கள் நடக்கும் செத்து போயிட்டு வளர மாட்டாரு. ரஷ்யாவோட மழை பெய்யுதுன்னு சொல்லி கூட ஒரு கம்யூனிஸ்ட் வந்து ஸ்ரீலங்காவோட பட பிடிச்சாங்க. அவனை பத்தி ரஷ்யாவோட மழை கம்யூனிஸ்ட் பிறந்த நாடு, அங்கு உடம்புத்தி கொண்டிருக்கிறான் ஒரு கம்யூனிஸ்ட், இங்கேயும் ஒரு கம்யூனிஸ்ட் என்ன பெறுற மாதிரி. ஸ்ரீலங்காவில் மழை நல்ல மழையே இல்லை, சும்மா இருக்கிறது கூட ஊற்றி கொண்டிருக்கிறேன்னா அங்க ரஷ்யாவில் கூட போய் நான் படுவோம். இப்ப நாங்க ஸ்ரீலங்காவில் வாழணுன்ற வகையில இப்ப என்ன செய்யறது? என்னன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயக்கத்தை பிடிச்சிக்கொண்டு பிரச்சனைப்படுத்திக் கொண்டே நினைச்சுக்கொண்டா இப்ப நாங்க என்ன செய்யறது? ஒரு கேள்வி வருதுதானே, என்ன முடிவு வரப்போறீங்க? நீங்க சுத்தமான பதில் சொல்றோம்.
எந்த இயக்கத்துக்கு சாராம அங்க போயிடும். சரி, இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. முதலாவது குரங்கள் அவ்வளவுமே ஆராய்ச்சி புஸ்தகங்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வைக்கும். இந்த குரங்கள்ல இந்த இயக்கத்தில் இருக்கு. சரி, ஒரு காப்பீர் அசல் பண்ணா காப்பீர் யாரு மூணு நம்ம வடிகட்டவர் வித்தியாசத்துல எந்தெந்த வகையில வடிகட்டுகிறாங்க. இதான் இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது பணின்னு சொல்லி புஸ்தகம் எழுதுறாங்க. வேடை கட்டி கொண்டு வந்து பேசுறாரு. என்ன மாதிரி விடுவீங்க? விட ஏன் பிழை? ஏன் பிழைன்னு சொன்னா சமூகத்துல பிளவு உண்டு பண்ணும். ஏற்கனவே அந்த இயக்கங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பிளவு உண்டு பண்ணும் முதலாவது. இரண்டாவது, இந்த சமூகத்துல நாங்க எதிர்பார்க்கிற நல்ல விளைவு விடவும் மோசமான விளைவு நமக்கு. அப்ப என்ன தெரியும்? ஒரு பொது பார்வை. நாங்க எந்த ஒரு இயக்கம் நான் சொல்ல வரல, எந்த ஒரு இயக்கத்தையும் சாராம இல்லை, எந்த ஒரு இயக்கத்தையும் தாராளமாக சார்ந்து இருக்கலாம். ஆனால் கட்டாயமாக காந்தி சொன்னாராம், என்னுடைய வீட்டில் எல்லா ஜனங்களையும் நான் திறந்து வைப்பேன். ஆனால் எந்த ஒரு ஜனலினூடாக வருகின்ற காற்றும் என்னை தூக்கிச் செல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் முடியாது. எந்த ஒரு இயக்கத்திலுள்ள எந்த ஒரு தனி மனிதனும் தவறு செஞ்சாரா அல்லது சரியாகத்தான் நடந்து கொண்டாரா தீர்மானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் அவரை பற்றி ஒரு ஆணிவேரா தனிப்பட்ட முறையில் பேசுவோம். திரும்ப திரும்ப சொல்றேன் என்னென்றால், அண்மை காலங்கள்ல இஸ்லாமிய இயக்கங்களை ஹயாத்தாக்கினவங்க, உருவாக்கினவங்க, வளர்த்தவங்களை பற்றி மிக மோசமாக எழுதுவதை அவர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி சிறை போடுவர்கள், இஸ்லாத்துக்காக வேண்டி உயிரை கொடுத்தவர்கள், இஸ்லாத்துக்காக வேண்டிய வாழ்ந்து மறைந்தவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை தவறு செஞ்சிருந்தால் அதுக்கு தண்டனை எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த கிளாஸ்ல தண்ணியை காட்டணுமா? இதை பத்தி என்னோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டால், சிலர் சொல்லுவீங்க ஹாப்பும் தண்ணி இல்லைன்னு சொல்லி, இன்னும் சிலர் சொல்றீங்க ஹாப்பும் தண்ணி இருக்குன்னு சொல்லி, இன்னும் சிலர் சொல்றீங்க போத்தத்துக்குள்ளையா தண்ணி இருக்குது அப்படின்னு கேள்விகள் வித்தியாசமா இருக்கிறது. அவங்களோட மனநிலை இருக்கும். எப்போதுமே நாம ஒரு நேரான பார்வையை பார்க்கணும் என்ற மறைமுகமான பார்வை பார்க்கக்கூடாது. எல்லா இயக்கங்கள்ல இருந்தும் அன்னப்பறவை பாலையும் தண்ணியையும் பிரிச்சு எடுத்து பருகிற மாதிரி எல்லா இயக்கங்கள் இருந்தும் எதை பார்க்கணும்? அனைவரால் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தை சொல்றாரு, இவங்க என்ன இஸ்லாமிய அரசாங்கம் வாங்கிடுவாங்க. அப்படி பேசக்கூடாது. அவங்க உண்மையிலே அந்த குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க இஸ்லாம் என்பது பூர்ண வாழ்க்கை திட்டம், அது அரசியலை பேசுகிறது, பொருளாதாரத்தை பேசுகிறது, எனவே சமூக அமைப்புகளை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும், இதனுடைய இறுதி இதற்கு ஒரு இஸ்லாமிய அரசை கட்டியெழுப்புவதுதான் என்றது அவரோட கோஷம். அதையும் கொச்சையாக பேசுறாரு. உலகத்துக்கும் குர்ஆன்ல சொல்லப்பட்ட அடிப்படையான உண்மை ஒன்றுதான் அவங்க பேசினாங்க. சில நேரங்களில் அது இன்னொரு 5000 வருஷங்களுக்கு போனா இலங்கையில சாத்தியப்படும். அது வேற, அதுக்காக பேசக்கூடாது என்பது. அவங்களையும் பரிகசிக்கிறதன் ஊடாக நாங்க யாரை பரிகசிக்க முடியும்? கடைசியா குர்ஆனையும் ஹதீஸையும் சேர்த்து பரிகசிக்கிறோம். குர்ஆன் சொல்லுது, வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். அல்லாஹ் தஆலா இறக்கிய சட்டத்திட்டங்களை கூட ஆட்சி செய்யவில்லையோ யார், அவர்கள் காஃபிர்கள். அல்லதீன யதஹாக்கமூன இலா தாகூத், சிலர் இருக்கிறார்கள் தாகூத்துகளிடம், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் சென்று சட்டம் கேட்கிறார்கள். அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு ஈமான் இருப்பதாக. சட்டம் என்ற வகையிலும் அரசு என்ற வகையிலும் அதிலும் இஸ்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு மனுஷன் பேசுறான் என்றால் சில பொறுத்தில்லாத அவன் பேசலாம். அவனை பார்த்து அவனையும் குற்றப்படுத்தி அவனை தாவாவையும் குற்றப்படுத்தி பேசுகின்றது இஸ்லாத்துக்கு. ஒரு ஆள் பெருள் ஆகிறான்னு சொல்றார், இது ஒரு ஆள் தப்பீர் என்று கட்டணம் என்றார், அது ஒரு பேர் இருப்பாங்க. என்ன பேர் இருப்பாங்க? அந்த கடக்கும்பா என்ன தப்பீர் கட்டுறான். கடக்கும்பான்னு சொன்ன அந்த சொற்பொழிவு இல்லையா, நான் பார்க்கிறேன் எப்படி தெரியுமா? இது ரசூலுல்லாஹ்வையே பரிகசித்தார். இஸ்லாம் இல்லையா கையை போட்டு இருக்கிறதுக்கு அவ என்னது சொல்ல வருது? ஏன் நம்ம பேசுவோம்? இஸ்லாமிய பார்த்து பரிகசிக்கிறது, இஸ்லாமிய பார்த்து ஏசுறது, அந்த வகையான பண்பில்லாத வார்த்தைகள் எதுவுமே எங்கிட்ட வரும். நாம் எல்லாரையும் மதிப்போம், எல்லாரையும் எல்லா இடங்களுக்கும் அங்கீகரிக்க நாம் பழகும். தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கான ஒரு வழிமுறை உண்டு.
பில்லத்திய அஹ்சன். நீங்க அஹ்லுல் கிதாபுகளாகிய இந்த யூதர்களோடு நசாராக்களோடு பேசுகின்ற பொழுதும் கூட மிகவுமே அழகிய வழிமுறையோ அதை பயன்படுத்தி தான் நீங்க இதுவரையிலா சதிக்கிறப்ப வெளியிமா மஜாதிக்கும் பில்லத்திய அஹ்சன். கூலாலகு கௌலன் லையினா. யார் இடத்துல போற நேரம்? ஃபிரௌன் இடத்துல போற நேரத்துல கூட அவரோட பேசுற நேரத்திலையும் லையினான கௌலன் தான். லையின விருதுவான விருதுவான வாசிக்கிறது. அப்ப இந்த ஒழுக்கங்கள் ஆக முக்கியம். எனவே இந்த இயக்கம் சரி இது பிழை என்று நானும் சொல்றதுக்கு முன்னால் கட்டாயம் நீங்க படிச்சுதான் மதங்களுடைய வரலாறு படிச்சுக்கலாம். பௌத்த மதத்தினுடைய வரலாறு, கிறிஸ்தவ மதத்தினுடைய வரலாறு படிக்கிற மாதிரி ஒவ்வொரு இயக்கத்தினுடைய வரலாறு. நவீனகால இஸ்லாமிய எழுச்சிக்கு வர நேரம் ஒரு பொழுதும் எந்த ஒரு தனி மனிதனுக்கோ எந்த ஒரு தனி இயக்கத்துக்கோ சொந்தம் கொண்டாட முடியாது. என்னால மாத்திரம்தான் நவீனகால எழுச்சி சாத்தியப்பட்டது. சொல்லேமா யாருக்கும் உதவி கொண்டாடு. அது எனக்கு மேலாது, மௌலானா இலியாசுக்கு மேலாது, மௌலானா மௌதூதிக்கு மேலாது, மௌலானா இமாம் ஹசன் பன்னாவுக்கு மேலாது, முஹம்மது அப்துல் வஹாபுக்கு மேலாது. பல கோடிக்கணக்கான மக்களுடைய ரத்தம், கண்ணீர், 4 வகையான திரவங்களால் இஸ்லாம் வளர்ந்து சொல்லுவாங்க. 4 வகையான திரவங்கள்: இரத்தம், கண்ணீர், வியர்வை, பேனாவிலே இருக்கிற மை. இந்த 4ஐயும் பலரும் பிரயோகிச்சுதான் இந்த மரத்தை வளர்ந்து. அவங்க சொன்ன ஞாபகம், நான் உங்களுக்கு முன்னால் இருந்து பேசுறதாக இருந்தா எனக்கு பின்னணி இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான ரப்பு அப்படித்தான் அனுப்பி எங்களை கேட்டுக்கிறாங்க. நான் அலிபாவை என்ன படிச்சேன், என்னுடைய சுதர் முகமது சொல்லி எழுதிய படிக்கிறார். இன்னைக்கு நிற்கிறார் பாவ பிரச்சனை தெரிஞ்சுனா அவர் தான் இன்னைக்கு அலிக்கும் பாவும் தாவும். என்னுடைய ஆளுடைய பரீட்சையிலே அந்த மனிதனுக்கு பங்கெடுக்கிறார். 2, 4, 3, 6, 18 சொல்லி போன எனக்கு மெட்ஸ் படித்தது இப்ராஹிம் சிலர் ஒரு ஆள் இருக்கிறார். அவரும் என்னுடைய ஆளுமையை தாக்கும். நான் வசந்த் இங்க தலையை தட்டிருப்பீங்க. ஆனா நான் எதை மாறுகிறேன்? ஏது லெப்ரே, ஏது ஆசிரியர், ஏது உப்மாவு, ஏது வாவோ. அன்றைக்கு ஒரு ஆள் சொல்றாரு, ஸ்ரீலங்காவுக்கு இஸ்லாம் வந்தது யார் தெரியுமா? இந்த பாபர் மலைக்கு வந்தானுங்களே யாரு? வியாபாரிமா இவர்கள் தான் இஸ்லாம் வந்தது. இதனாலதான் இவ்வளவு வித்தியாசம் ஸ்ரீலங்காவும். அடுத்த பக்கம் கருத்து பாருங்க. அடுத்த பக்கம் கருத்து அந்த கருத்து என்ன கருத்து பாருங்க. அவர் முஸ்லீம் ஆகிக்கிறதுக்காக அந்த விஜயத்தோட சிரிப்போட வந்து சேர்ந்து அவன் வந்தில்லைன்னா இவரே முஸ்லீமே. என்ன தெரியுமா சொல்லியிருக்கோம்? என்ன சொல்லி எப்படி பேசிக்கணும் தெரியுமா? எப்படி பேசிக்கணும்? ஏதோ பாபர் மலைக்கு வந்தாங்களே கிடையாது, சூப்பி மகான்கள் வந்து இந்த இடங்கள்ல தத்தியார்களையும் ஜாவியார்களையும் அதை இதையும் கட்டினாங்க தானே, ஏதோ சரி ரோப்படையும் அவங்க வந்ததுனால நாங்கள் முஸ்லீம்களா கேட்கிறோம். அல்லாஹ் தஆலா அவங்களோட பாவத்தை என்ன செய்யணும்? ربنا لا تجعل في قلوبنا غلا للذين آمنوا سبقونا بالإيمان. ஈமானுடைய விஷயத்தில் எங்களை முன்னிக்கொள்ளவர்களோட எங்களுக்கு எந்த விரோதத்தை இதெல்லாம் அகம்பாவமான பேசு. அகம்பாவமான பேசு. மசூதாவியோட பயான் நாம் அந்த காலத்தில் பெற்றிக்கிறோம். இப்போ போற மாதிரி அட்வான்ஸான பெரிய அதுகள் எல்லாம் இருக்கல. நான் சைவத்தின் சாரியுடைய குடும்பாக்களை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படிதான். எனவே நூற்றுக்கணக்கான ஆட்களுக்கு நான் மரியாதை செய்யக்கூடியவனே. என்னை யாரும் உருவாக்கினேன் அப்படி இல்லாம நான் எடுத்தறிஞ்சு நான் கதைச்சிட்டேன். வீடு வீடாக போய்ட்டு கொண்டு என்ன செய்ய? வீடாக போய்ட்டு கொண்டு அடைஞ்சி பெரிய வீடுகள்ல ஏறி மலையில நனைஞ்சு தாம்பட்டியை சுற்றி கொண்டு எடுத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு ஊடாக தொழுது இல்லாத குடிச்சு கொண்டிருக்கிறவங்க கூட்டு பள்ளியை கூட்டு வரல. அந்த விஷயத்தை அவங்க நான் மனுஷன் அப்படிலாம் நான் மனுஷன். விதத்துக்கள் ஷிர்க்குகள் ஒழிக்கப்பட்டதுல பெரிய ஒரு பங்களிப்பு கௌஹீத் ஜமாத்துக்கு நான் அதை மதிக்கவே. அவங்களோட பக்கங்கள் வேறு சில பக்கங்கள் இருக்கலாம். ஜமாத் இஸ்லாமிய சொல்லி கொடுத்துருவோம். காதியானிகளுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் கொடுத்தவங்க அப்படிதானே, மிகப்பெரிய போராட்டம் கொடுத்தவங்க. இன்றைக்கு பாகிஸ்தான்ல இஸ்லாம் கொஞ்சம் எச்ச சொச்சங்கள் இருக்கிறது காரணமாக அவங்களும் இருக்கிறாங்க. ஒரு உலகத்திலே ஒரு அறிவு ரீதியான ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டதுக்கு நிறைய பங்களிப்பு செஞ்சு. இன்றைக்கு எகிப்துல இந்த எழுச்சி
ஏற்படுது அதுக்கான காரணம் மௌலானா இலியாஸ் அவர்கள். இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் யார் காரணம்? இமாம் ஹாசன் பண்ணா. அதுக்காக வேண்டி மௌலானா இலியாஸுக்கு நாங்கள் ஏசுறது, அதுக்காக இமாம் மௌலானா மௌலவிக்கு நாங்கள் ஏசுறது. அவங்க அவங்களோட பங்களிப்பை சரியா செஞ்சு நான் யோசிக்கணும், என்னால நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஏசி இருக்கிறேனா அல்லது இந்த துவாவை கேட்கிறேனா? என்ன துவா? ரப்பனா ரப்பனா லனா வலியுமானின லதீன ஸபரு வலா தஜஅல் குலூபனா இல்லா லில்லதீன ஆமனு. அப்ப அந்த மனசு வரும் வரைக்கும் நான் பண்ற காரியம் அந்த அதப் எழுதப்படும். இந்த இஸ்லாமின் பொழுது நான் அதபாக இருக்கிறேன், நான் வாசிக்கிறேன் கட்டாயம். நான் முதலாவது வச்சது அவர்களுடைய நல்ல பகுதிகள். அதே போல துவா கேட்போம். யா அல்லாஹ், ஏதோ அறிவோடு செஞ்சிருக்கலாம், அறிவீனமாக செஞ்சிருக்கலாம், இஹ்லாஸோடு செஞ்சிருக்கலாம், இஹ்லாஸ் இல்லாமல் செஞ்சிருக்கலாம். அல்லாஹ்வே நீ அவர் நல்ல பகுதியை ஏற்றுக்கொள்வார். துவா கேட்கிற மனோநிலை எங்களுக்கு வருது. நான் உங்களை சொன்னது ஞாபகம், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தல்ஹா ரலியல்லாஹு அவர்களும் சிஃபின் ஜமல் யுத்தங்களை சந்திச்சு கொண்டார்கள், வாளோடு சந்திச்சு கொண்டார்கள். ஆனால் என்ன சொன்னாங்க? வனஸஅனா மா ஃபீ குலூபிஹிம் மின் கைல் என்ற அந்த வசனத்தை ஓதி காட்டி அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எனவே அப்படிப்பட்ட ஃபீ சூரின் முத்தகாபிலின், அப்படிப்பட்ட சுவர்க்கத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் நானும் தல்ஹாவும் தெரிவோம் நான் விரும்புகிறேன். இதுதான் தெரிந்த பார்வை. எதுக்காக வேண்டி இந்து இஸ்லாமிய இயக்கத்தில் இருக்கிற தவறுகளை எல்லாம் அங்கீகரிக்க சொல்லி அங்கீகரிக்கிறது வேற, பண்பாடாக பார்க்கிறது. சில நேரம் எங்களால் அதாவது இப்படிதான் ஒரு ஃபேக்டரி நீங்க எடுத்துக்கணும். ஃபேக்டரி எடுத்துக்கணும்னா அங்கே எத்தனையோ வகையான ஆட்கள் சேர்ந்து தான் எனக்கு பொருள் வெளியே வருது. டிரெக்டர் இருக்கிறார், வேற இருக்கார், அங்க செக்ரட்டரி ஒரு ஆள், அங்க அக்கௌண்டன்ட் ஒரு ஆள், அங்க எலக்ட்ரீஷியன் அவரோட வேலையை செய்யறாரு, படத்தில் பார்க்கறாரு, அந்த பிளம்பிங் வேலை நடக்குது, வேற ஏசி ஒரு ஆள் பார்த்து முடிக்கிறாரு, அங்க டிரைவர் ஒரு ஆள் இருக்கு, அங்க கூட்டுறவு இருப்பாங்க, மிஷினரிஸ் பழுது பார்க்கறதுக்கு ஒரு குரு, அங்க இருக்கிற அந்த புடவைகளை வெட்டுறதுக்கு ஒரு குரு, தைக்கிறதுக்கு இன்னொரு குரு, அதுல பெக் பண்றதுக்கு ஒரு குரு, கடைசியாக பற்றிய வெளியே வருது. யாராவது சொன்னால் இது வெட்டினால வேலை மட்டும்தானே சொல்லி நவீன கால இஸ்லாமிய எலிட்ஸ் மாஷா அல்லாஹ் நாம் பார்த்தோம். அது யாருமே தனிப்பட்ட முறையில் புரிந்து கொண்டார்கள். நீங்கள் எல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறதுக்கு காரணம் யாருன்றதை நீங்க ஒவ்வொருவரும் மனசு கிடைக்கும். எனவே அந்த நல்ல பகுதிகள் கெட்ட பகுதிகளை சரியாக பேலன்ஸ் பண்ணி எந்த விதமான தமிழ் சொல்லுவாங்க, காய்கள் உவத்தல் இல்லாம பக்க சார்பு இல்லாம அல்லாஹ்க்கு நாளைக்கு போயிட்டு ஜவாப் சொல்லக்கூடிய வரைக்கும் நான் அறிவோட தான் பேசினேன், இஹ்லாஸோட தான் பேசினேன், ஒவ்வொருவருக்கும் கண்ணியத்தை கொடுத்து தான் நான் பேசினேன் சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தால் பதிவு. மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது, கவலைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. சரி, அடுத்தது இன்னொரு விஷயம் நாங்கள் பேசுவோம். இந்த அவுலவியாவது கேள்விப்பட்டிருக்குதான். என்ன அவுலவியாதுதா? எங்களோட நாட்டை பொறுத்தவரையில நாங்க சில வகையான கொள்கைகள்ல பிடிவாதமாக இருக்காம எங்களோட நாட்டுல பிரச்சனைகள் எங்கிறத நாங்க பட்டிருக்கோம். மிக முக்கியமான அவுலவியாதுன்னா இரண்டாவது தரத்துல வர்றதுன்னா மூன்றாவது தரத்துல வர்றதுன்னா உடனடியாக நாங்க கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனைகள், கொஞ்சம் காலம் தாண்டி சீர்திருத்த வேண்டிய பிரச்சனைகள் கொஞ்சமா பட்டியல். இப்ப உங்க மனசுல உதிக்குதா இந்த நாட்டில் உள்ள பிரதானமான பிரச்சனைகள் இதுதான், ஆணி வேலையே ஆட்டம் காணக்கூடிய பிரச்சனைகள் இதுதான் சொல்லுவோம். ஒரு 3 பிரச்சனைகள் இருந்தோம் உங்களோட நோட்புக்கில் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. 3 பிரச்சனைகளையும் பிற சமூகத்துல கொஞ்சம் காலம் தாழ்த்தி தீர்க்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம். எந்த துறையா இருக்கலாம் பிரச்சனை, இன்னொரு 3 பிரச்சனைகளை காலம் தாழ்த்தி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளுக்கு 3 பிரச்சனை நீங்க போட்டு காட்டிக்கலாம், கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். வேணுங்களா? இஸ்லாமிய தஅவா துறையை பொறுத்தவரையிலே உடனடியாகவே கவனம் செலுத்த வேண்டிய, மிக அதிகமாக கவனம் குவிக்கப்பட வேண்டிய, மிக அதிகமாக பணம் செலவழிக்கப்பட வேண்டிய, உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் 3 பிரச்சனை சொல்லுவோம். இன்னொரு 3 பிரச்சனையை காண முடியோ அந்த பிரச்சனைகளுக்கு வந்து காலம் காலத்தை நாங்க செய்யலாம். இப்ப உடனடியாக தேவையில்லை, ஆனா செய்ய வேண்டியதுதான். கொஞ்சம் காலம் போறது பிரச்சனைகள் சொல்லுவோம். 3 பிரச்சனை.
சரி, எழுதிங்களா? கேட்டு பார்ப்போம். எது முதலடியாக நீக்கப்பட வேண்டிய பிரச்சனை சொல்லி பட்டியல் படுத்திருக்கிறீங்கன்னு சொல்லி. ஆனா எங்க நாட்டை வச்சு தான் தீர்மானிச்சு போனீங்க. எங்க நாட்டை வச்சு நாங்க வாழ்ற சூழல் ஒழுங்கு வச்சு மட்டுமல்ல, உங்க இலங்கையை வச்சு. ஒரு ஆளுக்கு சொல்லலாமா? மூணு சொல்ல போறீங்களா, ஒண்ணு சொல்ல போறீங்களா? முதலாவது பார்க்க வேண்டிய பிரச்சனையா மதம் மாற்றம் செய்வதால ஆவண பற்றிய தெளிவோ சமூகத்தின் மத்தியில் முன்னிறுத்தப்பட்டு இல்லாதப்படுத்தப்படும். பாதியானிகள் ஷியாக்கள் அவங்க பற்றிய ஊடுருவ முஸ்லீம்களுக்கு மத்தியில் கொடுக்கறதால அதனை பற்றிய தெளிவை மக்களுக்கு மத்தியில் கொடுக்குது. இயக்கங்கள் ஒன்றுபட்டு ஒரே தலைமை கட்டிக்கு பாடுகிறது. அந்நிய மதத்திற்கு இஸ்லாத்தை சொல்கின்ற அறிமுறைகளை கையாளும். ஒரு சமயத்தவருக்கு பிரவாசி இல்லையா? நீங்க media. Oke, ya ke mama tuh. செய்யணும் சொல்றது.
ஒவ்வொன்று சொல்லு ஒவ்வொன்றா சொல்லு. எதிர்பார்த்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து வரல. முதலாவது செய்ய வேண்டியது எல்லாத்துக்கும் அடிப்படையான பிரச்சனை நடந்து ப்ரோக்ராம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் முதலாவது செய்யணும். நான் சொல்றது இல்லைங்களா, விளக்கம் இல்லாத சொல்றது என்ன, அரைக்குறையாக விலகி கொண்டு அரைக்குறையாக ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு அப்படி போறதுனால ஆபத்து கூட. மொத்த கத்தியால பாபர் சேவெடுத்தா எப்படி இருக்கும், சேவெடுபடும். ஆனால் என்ன நடக்கும், வெட்டுப்படும் குட்டுப்படும் சில கலந்து போடுவானா ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு சில பாபர் வேலை செய்வாங்க. முதலாவது செய்ய வேண்டிய வேலை இதெல்லாம் செய்யணும். இதில் அவ்வளவையா செய்து கண்டுபிடிக்கிறதுக்கு தேவை ட்ரைனிங் ப்ரோக்ராம். எது இஸ்லாத்து சுன்னத்து எது பார்த்து விளைகிறதுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தேவை. என்ன வகையான அசாலிகளை எந்த வகையான வசாயிகளை கையாளணும்னு சொல்றதுக்குமே என்ன தேவைப்படும். நான் சொல்றேன், நான் நினைக்கிறேன் இது அவ்வளவையா. அதை முதலாவது நாங்க ஏற்றுக்கணும். முதலாவது இந்த கவாத்தின்னு சொல்லுவாங்க. கவாத்தின் என்ன, இந்த சமூக பணியை சரியாக விளங்கி பின்வரும் தகவல்கள் கொண்டவர்கள் உருவாக்கப்படுவாங்க. முதலாவது செய்ய வேண்டியது என்னென்ன, இஸ்லாத்தை பரிபூர்ணமாக விளங்கியவர்கள், ஆழமான ஈமான் கொண்டவர்கள், நல்ல பண்பாடுள்ளவர்கள், தங்களுடைய கருத்துக்களை இந்த சமூகத்தின் முன்னால் எந்த விதமான கருத்துடையும் இல்லாமல் இந்த நீங்க சொன்ன இந்த மீடியாக்களின் ஊடாக எல்லா மொழிகளின் வாயிலாக எல்லா ஊடகங்கள் வாயிலாக முன்வைக்கின்ற தகைமை படைத்த குழுவினர் உருவாக்குறதான இன்றைக்குள்ள அதுக்கு பிறகு நாங்க வருவோம். அவங்க என்ன செய்வோம், அதான் அவ்வளவு லிஸ்ட் போடுவோம். அதுல என்ன வரும், அதுல என்ன வரும், இப்ப நீங்க படிச்சு கொண்டதை முதலாவது சமூகத்துக்கு அறிவுறுத்துறதுனா எனக்கு விளைந்த மாதிரி இந்த உலக கல்வி மார்க்க கல்வி என்ற பிரிவினை இல்லாமல் முதலாவது சமூகத்தை தெளிவான ஒரு பாதையின் பால் அழைப்பதற்கான முயற்சிகள் பரவலாக அது பயான்களின் மூலமாக இருக்கலாம், புத்தகங்கள் வாயிலாக இருக்கலாம், டிஸ்கஷன் வாயிலாக இருக்கலாம், கிளாஸ்கள் வாயிலாக இருக்கலாம். ஏனென்றா நாங்க ஈமான் நினைச்சு முடிச்சிருக்க செய்யும், பரலோக நினைச்சு சொன்னதை செய்யும், எதிரியை நினைச்சு நண்பரோட பழகும். நாங்க நண்பன் நினைக்கிறவன் எங்களை எதிரி
கிட்ட இருக்கிறான் நினைக்கிறவன் தூர இருக்கிறவன். அப்படிதானே? அப்ப எல்லாத்துக்குமே பேசிக் பிரச்சனை காரணம் என்றால் எங்கள்கிட்டையும் அதுக்கான அறிவு, தெளிவு, பயிற்சி, திறன்கள் வளர்க்கப்படாத பிரச்சனை சமூகத்தில் நம்பி. சரி, இப்ப இது அடிப்படையானதுன்னு நம்ம சொல்லுவோம். பேசிக்கலி அடிப்படையான தேவையான நம்ம அது சம்பந்தமான தகைமை படைத்த யார் ட்ரெயினர்ஸ் என்னப்படும் கட்டாயமாக ட்ரெயினிஸ் கட்டாயமாக உருவாக்கப்படுது. ஒரு டீச்சிங் ஃபீல்டுக்கு போவதாக இருந்தாலும் அதுக்கு எத்தனை வருஷம் படிச்சு போகணும், குறைஞ்ச அட்வான்ஸோட படிச்சுட்டு போகணும். பிறகு டிகிரி இருந்தால் அவருக்கு முன்னுக்கு வழங்குவாங்க. அவர் அதுக்கு பிறகு குவாலிஃபை எஜுகேஷன் போகணும், அவங்க ட்ரெயின் காலேஜ் போகணும், பிறகு டிப்ளமா இன் எஜுகேஷன் செய்யணும், பிறகு ஆய்வுகள் செய்யணும். இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு தான் நம்மளோட குவாலிஃபைடான டீச்சர்னு சொல்லுவோம். ஆனா அந்த நிலைமை இருக்காது காலத்துல. 2 ஹதீஸ படிச்சா அவரும் சில அவரும் சில நேரம் 40 நாள் அவர் பிஜே மூடி ஸ்பீச் எழுதிக்கிறாராம் சிடிஏ அவர் இமாம் மசல் பண்ணாட 3-4 புஸ்தகத்தை வாசிச்சா அவரும் ஒரு தாய். குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குது இஸ்லாத்துக்கு பேசுறது إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن بصيرة حكمة முக்கியமான விஷயம். رب اشرح لي صدري ويسر لي أمري يسر لي مولا شرح صدر அப்ப நான் அந்த பட்டியல்ல முதலாவது நான் போடுவாங்க என்ன சரி எடுத்தவனெல்லாம் போயிட்டதாரணாக கூடாது. குவாலிஃபிகேஷன் உள்ள, பதவி உள்ள, ஆர்வம் உள்ள, இஹ்லாஸ் உள்ள, ஈமான் உள்ளவர்கள் தான் இந்த படிக்கிறது. அப்படி இல்லாம நான் அந்த கதவை திறந்தா பிரச்சனை. நான் கேள்விப்பட்ட மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில ஃபைனல் இயர் எக்ஸாமை பொறுத்தவரையில பிள்ளையான ஒரு ஆன்சர் கொடுத்தா அவருக்கு மைனஸ் மார்க்ஸ் கிடைக்கும். மைனஸ் மார்க்ஸ் அந்த பிள்ளைவோடு மார்க்ஸ் கொடுக்க மாட்டோம். ஆனா மைனஸ் தானே பிள்ளைக்காக வேண்டியவருக்கு ஒரு மார்க்ஸ் குறைக்கப்படும். அதாவது 5 மார்க்ஸ் அவருடைய மொத்த மார்க்ஸ் குறைக்கப்படும். ஏன் தெரியுமா? என்ன காரணம்? பிள்ளையான விளையாடுவதற்காக வேண்டிய அவர் எதுக்கு ஒரு மருந்து பிள்ளையான மருந்து ஆற்றல் பலரை கொண்டு வருவதற்காக மெடிக்கல் காலேஜ் உதாரணவர் பலரை கொலை செய்து போடுவார்கள். அது மனிதனுடைய உடம்பு கொலை. மதரசாவில் இருந்து அவுட்டாகினவர் பலர் செய்த கொலை எப்படியான கொலை தெரியுமா? உடம்பை கொலை செய்யறது இல்லை, பலருடைய அறிவையே கொலை செய்யலாம், பலருடைய ஆத்மாவையே கொலை செய்து கொடுக்கலாம். சமூகத்தில் ஏற்படுகிற பிளவுகளும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் அனந்தம். நான் ஒவ்வொரு பொதுவாக்களையும் ஒவ்வொரு பயான்களையும் பேசப்பட்ட சில விஷயங்களை பார்க்கிற நேரத்தில் கொலைகள் அப்படின்னு முடிகிற அளவுக்கு எதை தூக்குவோம், எதை தூக்கக்கூடாது, எதை பெருசுப்படுத்துவோம், எது பரிசுப்படுத்தக்கூடாது என்ற எந்த விதமான பிரச்சனைகளும் தெரியும். ஒரு சமூகத்தை பொறுத்தவரையில நான் பிராங்கான சில விஷயங்கள் சொல்றேன்னா நீங்க அதை எப்படி எடுத்துக்கொள்ளுங்க எனக்கு சரியா தெரியல. உதாரணத்துக்கு சொல்றாங்க, ரமதானுடைய காலத்தில் ஏற்படக்கூடிய சர்ச்சைகளை நீங்க எடுத்து பார்க்கங்க. ஒரு சிலருக்கு சில விஷயங்கள் தான் அவ்வளவியா, இன்னும் சிலருக்கு வேறு சில விஷயங்கள் அவ்வளவியா. சமூகத்துல நோக்கு பிடிக்காதவட துமதான் அதிகம். ஆனா நாம இருந்தாலும் சிறப்பு துணிகிறோம். முதலாவது சர்வதேச முறையா தேசிய விரல் அசைப்பதா அசைக்காமல் இருப்பதால் நாம் சட்டெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஷஹாதத்து கலிமா இல்லாமலேயே உலகத்துல 450 கோடி பேர் இருக்கிறார். 450 கோடி மக்கள் ஷஹாதத்து கலிமா இல்லாம இருக்கிறாங்க. இவனுக்கு என்ன ஜவாபம்? நாளைக்கு ரசூலுல்லாஹ்விடத்தில் அது உலகத்துல கேட்பானா, விரல் அசைக்கிறத பத்தி ஆய்வு செஞ்சியா இல்லையான்னு கேட்பானா இல்லையா? அந்த ஆய்வுகளும் கேட்கும். தக்பீரை எந்த இடத்துல வச்சாயின்னு எல்லாம் கேட்க மாட்டாங்க. தக்பீரை பத்தியே யோசிக்காத 450 கோடி பேர் இருக்கிறாங்க உலகத்தில். 150 கோடி பேர் தான் உலகத்துல முஸ்லிம்கள். முதலாவது தீர்மானிக்கிற விஷயத்துல நம்ம சரிச்சு அதுக்கு தான் பரிசுகள் முகத்தை மூடணுமா திறக்கணுமான்னு சொல்லி போட்டு பெரும் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்குது. ஆனா இந்த பொம்பளைகள் 75% வேற என்னமோ பக்கங்கள்லாம் கொண்டு போறாங்க. அதை பத்தி ஆய்வு செய்யறதுக்கு மூன்றதா குறைக்கிறதா இந்த பத்தி ஆய்வு உலகத்துக்குள்ளே இமாம்களுக்கு மத்தியில் அதுவும் எப்படியா இருந்துச்சு? கருத்துமான விஷயம். யாரும் எவரையும் பார்த்து காப்பீடு அதார்கள் முதலில் சொல்றது உதாரணத்துக்கு சொல்ல போறேன். ஏன் இந்த விஷயங்களை சீரழிக்க நான் ரெடி இல்லை?
பாருங்க, தாவாவை பொறுத்தவரை நாங்க பேச போற மக்கள் எப்படியான அறிவுத்தரத்தோடு இருக்கிறாங்க இதெல்லாம் நான் கவனத்தை ஊற்றுவேன். அடுத்த கட்டத்துக்கு வர்றப்ப நான் விஷயங்களை தெரிந்தவனாக இருக்கிறேன் வச்சுக்கொண்டாலும் கூட இந்த அளவு இருக்கிறார்கள் முக்கியமான கவனத்தோடு விஷயம், நான் பேச போற சமூக அமைப்பினுடைய தரம் என்னன்னு உங்கள் மாதிரி ஆலிமாக்களுக்கு மத்தியில் நான் பேசுற நேரம் கொஞ்சம் கைவிட்டு பேசலாம். கைவிட்டு பேசலாம் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாக பேசலாம். முசலான ஹதீஸ் சொல்லுவேன், வேற சொல்லுவேன், நான் சொல்லுவேன், உங்களுக்கு அதை விளக்கும் ஒரு சஹாபி மொழிபெயர்க்கலாமே மொழிபெயர்க்காமலே சொல்லிக் கொண்டு போவேன்னா அப்படிதான் ஷரஹம் கபல நான் சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா என்னுடைய பாமரத்தனமான நான் என்னுடைய மெம்பர்ல எழுதி உங்களுக்கு தெரியுமா முசலான ஹதீஸை இமாம் ஷாஃபி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்தில் இப்படித்தான் காணப்படுது. அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்கள்ட்ட அடிப்படையான பிரச்சனை ஈமானே கிடையாது. எங்க ஊரை பத்தி நான் சொல்றதாக இருந்தால் எங்க ஊர்ல 15 விதமானவங்க தொழுகிறார்கள். நான் அவங்களுக்கு மத்தியில் வைத்துக் கொண்டு விரலை அசைப்பதா இல்லையான்றத சத்தியை நான் எடுத்து பேசலாமா? ஆனா எதை பேசுவோம்? முதலாவது நாங்க எதை பேசுவோம்? தொழுகையின் முக்கியத்துவம் பற்றி பேசுவோம். தொழுகையின் முக்கியத்துவம் எங்களோட ஊர்ல போயிட்டு கொண்டு நான் ஒரு டிராவல் ஏஜென்ட் நடத்துறேன், அங்க போயிட்டு கொண்டு உம்ராவுக்கு ஆட்கள் சேர்க்கிறதுக்கு பயன் பண்ணலாமா? நான் பண்ண கூடாது. அப்படி நான் பண்ணினா அது ஹராம். ஏன் காரணம்? உம்ராவுக்கு தொழுகையே இல்லாம முதலாவது ஹஜ்ஜே போகாம இருக்கிறாங்க. நான் அநியாயம் செஞ்சுட்டேனே இல்லை எவ்வளவு பெரிய அநியாயம். அடுத்த நான் பேசுற நேரம் என்னுடைய சமூக அமைப்பில் இருக்கிறார்கிட்ட அறிவுத்தரம் என்னன்னு பார்க்கணும். ஒரு சம்பவம் இதுல எழுதி விடுறாங்க கேட்டுக்கொள்ள அறிவுறுத்தி சம்பவம் வந்து அரபு எழுதுங்க ஹதீஸு நாஸ் பிமா யாரிஃபு ஹதீஸு நாஸ் பிமா யாரிஃபு இல்ல ஹதீஸு புகாரி வரக்கூடிய ஹதீஸ் ஹதீஸு அன்னாஸ் பிமா யாரிஃபு ودعوا இவனை கிட்டதான் பாக்குறீங்க போடுறீங்கன்னா மாயுக்கிரும் ودعوا ما ينكرون ودعوا விட்டு விடுங்கள் ينكرون أتريدون أن يكذب الله ورسوله reaction அது حدثوا الناس بما يعرفون என்னது? நீங்கள் மக்களோடு பேசுகின்ற பொழுது என்ன மாரிஃபா நக்கீரா தான் என்ன மாரிஃபான்னு சொன்னாங்க அவங்க அறிவு தரத்துக்கு ஏற்ப நீங்க பேசிக்கொள்ளுங்க. அவங்களோட அறிவு தரத்துக்கு ஏற்ப நீங்க பேசிக்கொள்ளுங்க. அவர்கள் மறுக்கின்ற விஷயங்களை அல்லது அவர்கள் அந்நியமாக கருதுகின்ற விஷயங்கள் நக்கீராதன் மாறிப்பா நக்கீரா அந்நியமாக கருதுகின்ற அவங்களுக்கு நீங்க ஒன்று பேசிட்ட கண்ணெல்லாம் தீர்த்து பேசுற அவங்க இன்னும் விளக்கம் இல்லை. அழைப்பு பால தெரியாத சமூகத்துல பேசும்போது பெரிய அரங்க நீங்க பேசினா விளக்குமா? விளக்காது. அப்ப என்ன அவர்கள் அந்நியமாக கருதுகின்ற அவர்களுக்கு பரீட்சையும் இல்லாத விஷயங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். அத்துறைதும் நான் யுக்கல்லாஹு ரசூலுஹு அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் பொய்ப்பிக்கப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? என்ன இரண்டாவது வகையின் விளக்கம்? அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் பொய்ப்பிக்கப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்க அவங்களோட சிந்தனையால புரிந்து கொள்ள முடியாத கருத்துக்களை நீங்கள் அவர்களோடு பேசுவீர்களாக இருந்தால் விளைவும் மூர்த்தத்துகளாக அவர்கள் மாறிவிடும். அதான் இன்னைக்கு நடக்குது. அதனால இன்னைக்கு நடக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். நீங்க தாரியாக்குன்ற வகையில் தெரிந்து கொள்வோம். ஒரு புதுசா ஒரு வெப்சைட் வந்து
இஸ்லாத்துக்கு எதிரான சிங்களத்துல வெப்சைட். சரி, ரசூலுல்லாஹ் காரசாரமாக சாடி இஸ்லாத்தை சாடி இலங்கை முஸ்லீம்களுடைய வியாபாரத்தை முடக்கிற வகையில தான் அந்த வெப்சைட். அந்த வெப்சைட்டை சாதாரணமான ஈமானுள்ள ஒருவர் அதை பார்த்தா நிச்சயமாக இஸ்லாத்தை உதவி அந்த அளவு பயங்கரமான வெப்சைட். நீங்க இஸ்லாத்தில் பின்னணி இருக்கிறதுனா நீங்க பார்க்கலாம். ஆனால் அந்த வெப்சைட்டை பத்தி நான் ஒரு பொதுவான இடத்துல போய் சொல்ல மாட்டேன். இப்படி ஒரு வெப்சைட் இருக்கப்பா நீ பார்க்க. ஏன் காரணம்? சம்பந்தம் இல்லாதவர்கிட்ட நான் பேப்பர்ல கூட இருக்கக்கூடாது. நான் அது சம்பந்தமாக ஒரு கண்டன கூட்டம் கூட பகிரங்கமாக நடத்தக்கூடாது. அது அர்த்தம் எனக்கு ஈமான் இல்லைன்றது. எனக்கு ஈமான் இருக்கு. நான் அப்படி செஞ்சால் என்ன நடக்கும்? பகிரங்க கூட்டம் நடத்தி பகிரங்கமா பேப்பர்ல எழுதி பகிரங்கமாக ஒரு ஆட்சி நடத்தி சும்மா உள்ள சிங்களாகலாம் அந்த வெப்சைட்டை போய் பார்த்தாங்க. என்னுடைய சமூகத்தில் உள்ளவர்கள் பலர் மதம் மாறக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படும். இப்ப நீங்க என்ன பார்த்து சொல்றீங்க? பாருங்களேன், இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தது. நீங்க இதை எதிர்க்காம பகிரங்கமாக எதிர்க்காம கூலு கௌரன் சதீதா நான் ஃபர்ஸ்ட் அப்படிமா குருமர் அப்படின்னு நீங்க என்ன சொன்னா நான் அதுக்கு என்ன பதில் தருவேன்? என்ன பதில் தருவேன்? இல்ல அப்படி விஷயம் இப்படித்தான் இருந்தாலும் எப்படித்தான் ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு முறை ஏன்னா உஸ்லூப் தாவாவை எச்சரிக்கிறதுக்கான அணுகுமுறையில் வர ஆக முக்கியமாக இமாம் இப்னு மஸ்ஊத் கருத்து எழுதி கொடுக்கும். மா அந்த முஹத்திஸின் கௌமன் மா அந்த பிமுஹத்திஸின் கௌமன் ஹதீஸன் லா தபலுஹு உகூலுஹும் لا تبلغه عقولهم إلا كان لبعضهم فتنة. என்ன அப்படின்னா நீ எந்த ஒரு சமூகத்தோடு பேசுகின்ற பொழுது அவர்களுடைய சிந்தனைகளால் அடைய முடியாத கருத்துக்களை நீ அவர்களோடு பேசுவாயாக. ما أنت بمحدث قوما حديثا لا تبلغه عقولهم إلا كان لبعضهم فتنة. அவர்களின் சிலருக்கு அது என்னவாக முடியும்? ஒரு குழப்பமாகவும் சோதனையாகவும் பெரும் புரளியாகவும் தான் அமையும். ما أنت بمحدث قوما حديثا لا تبلغه عقولهم إلا كان لبعضهم فتنة. அவர்களின் சிலருக்கு அது ஒரு ஃபித்னாவாக தான். என்ன அப்படின்னா நீ இருக்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நினைச்சிடுவாய், குழப்பி போடுவாய். இருக்கிற நிலைமையை பழுதாக்கிறத உடவும் சும்மா இருக்கிறது. உங்களுக்கு சரியா ஹேண்டில் பண்ண தெரியலன்னு சொன்னா நீ விட்டு போடு. அந்த விஷயத்தை நீ விட்டு போடு. சமூகத்துல சின்ன விஷயங்களை சின்னதாகவே பார்க்கணும், பெரிய விஷயங்களை பெருசாகவே பார்க்கணும். அன்னைக்கு நான் ஒரு உதாரணம் சொன்ன ஞாபகம், இந்த சமூகத்துல சின்ன சின்ன விஷயங்களே நான் பெருசுபடுத்துறோம், பெரிய விஷயங்கள்லாம் உடைச்சு கொண்டு போகுது பெரிய அளவு. நீங்க பார்த்துருக்கீங்க, நான் முஸ்லிம் தாவா வந்து நீங்க பேசுறீங்க, கட்டாயம் வரவேற்கப்பட வேண்டியது. எங்க அவுலவியாத் லிஸ்ட்ல அது வர வேண்டும், நான் அதை வரவேற்கிறேன். நான் முஸ்லிம் தாவாவும் முஸ்லிம் தாவாவும் கூட முக்கியத்துவம் வழங்க வேண்டும். அது ஒரு 20 கொடுக்கும், இதுக்கு 80 கொடுக்கணும். காரணம், இஸ்லாத்தை நோக்கி பலர் வந்து கொண்டிருக்கிற அதே நேரத்துல பலர் அந்த மூர்த்தத்தாகினா அவங்க சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் இல்லதானே, அதனால பலர் இஸ்லாத்துக்கு புரியவில்லை. அவங்க ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொல்றார், சரியாக தேடி பார்க்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் நிறைய பேர் சந்தேகப்படுகிறார். தெரியுமா, நிறைய சந்தேகப்படுகிற அடிப்படையான விஷயங்களே சந்தேகம். 5 நேரம் தொழாமல் இருக்கிற பெரும்பாலான ஆங்கிலம் ஒரு கமிட்மெண்ட் பார்த்தோம். பெரும்பாலும் அவங்க இஸ்லாமிய தெரியும் சந்தேகம். நாங்கள் இவ்வளவு பெரிய பாவம் சொல்லிக்கிறோம், நாங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், எதுக்கு சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம், அதான் நீங்க கேட்க மாட்டாங்க. நீங்க என்னத்துக்கு அப்பா இந்த சின்ன விஷயங்கள் முக்கியம் ஆகிருக்கீங்க. அன்னைக்கு ஒருவருடைய சகோதரர் சொந்த போயிட்டார். அப்ப நாங்கள் மற்ற சகோதரன்
சகோதரன் நிற்கிறார். பீட சகோதரனோட இன்னொரு பேருக்கு காய்ச்சிக்கிறார். என்ன பாவமோட சகோதரன் மொத்தம் போயிட்டாராம். அல்லாஹ்க்கு தெரியாதா என்ன நம்பி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அல்லாஹ்க்கு வழங்குகிற விஷயம் பாருங்க. யார் சொல்றது? முஸ்லிம் பெயர் எடுத்து சொல்லிக்கிறார். அல்லாஹ்வுடைய கலாமிலேயே ஈமான் ஈமானே பாதிக்கப்பட்டது.